வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான சுப கிரகங்களான பாத்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் ஆல்ரெடி ரிஷப ராசியில இருக்காரு. இந்த ரிஷப ராசியில வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாரு. கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷத்துல 4 மாதங்கள் அந்த குரு வக்கரம் அடைவாரு. அந்த குரு வக்கரம் அடைய காலங்கள்ல ராசிகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம மிதுன ராசிக்கு இப்ப பார்க்க போறோங்க. இப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 மாதம் 9ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரம் அடைகிறாரு ரிஷப ராசியில. இப்ப இந்த ரிஷப ராசிக்கு வக்கரம் அடையும் பொழுது மிதுன ராசிக்கு யோகத்தை கொடுப்பாரா? எப்பவுமே மிதுன ராசிக்காரங்கள் வந்து ஒரு போராட்ட குணம், ஞானம், தெளிவு, சிந்தனைகள், விடாமுயற்சி, எப்படி ஒரு டார்கெட் ஒன்று பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது என்னைக்கா இருந்தாலும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனைகளுடைய இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு வந்து குரு யோகக்காரனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, குரு வந்து மிதுன ராசிக்கு வந்து பகை பெற்ற கிரகம். அதாவது மிதுன ராசிக்கு குரு யோகக்காரகம் கிடையாது. இப்ப குரு யோகக்காரன் கிடையாது, ஆனா குரு வக்கரம் அடைகிறாரு. ஆனா அந்த குரு வக்கரம் அடைகிற காலத்துல உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ரிஷப ராசியில ஒரு 4 மாத காலம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு வக்கரம் அடைகிறார். இப்ப குரு வக்கரம் அடையும் பொழுது உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா குரு உங்களுக்கு ஆகாத கிரகங்களா இருந்தாலுமே கூட இந்த குரு வக்கர காலங்கள்ல ஒரு நிதானமா செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். என்ன கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி குரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. உங்க ராசிய 12ஆம் இடத்துல இருந்தாலுமே கூட உங்க ராசிய 4ஆம் இடத்தையும் பாக்குறாரு. 4ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 8ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இப்படி இந்த 4, 6, 8ஆம் இடத்தையும் உங்க ராசிய பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்லபடியா செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குவார். பொருளாதாரத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சல்களை மாத்துவார். விரயங்கள், தேவையில்லாத விரயங்கள். ஆனா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குரு தேவையில்லாத விரயங்கள் செயல்படுத்துவார். நல்ல வருமானம் வரும், நல்லா சம்பாதிப்பீங்க. கடைசியில வீட்டுக்கு வரும்போது வெறுங்கை வீசிட்டு வந்தங்க, எவ்வளவு சம்பாரிச்ச, செலவு ஆனதே தெரியல, வந்த மாயம் தெரியல, போன மாயம் தெரியல, நல்லா சம்பாரிச்ச, தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரைய வந்துருச்சு. நான் சம்பாதிக்கிற பணம் ஒரு பொருள் வாங்குறதுக்காகவோ, ஒரு நகை வாங்குறதுக்காகவோ, ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ நான் ஏற்பாடு பண்ணி வச்சேன். அது தேவையில்லாம கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் செலவு விரயம் பண்ணுச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கர காலங்கள்ல தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் சுப விரயமா மாத்துவார். இந்த சுப விரயத்தை எதுல கொண்டு போய் விடுவாருன்னா, சுபகாரியங்கள்ல நடக்கிறதுக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கும், இடம் வாங்குறதுக்கும், திருமணம், வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல காரியங்களை கொண்டு போய் விடுவார். இந்த நல்ல காரியங்கள் கொண்டு போய் விடும் பொழுது நமக்கு நன்மைகளை கொடுப்பாரு. இந்த ஹாஸ்பிட்டல் செலவு, கடன் தொல்லைகள், அது எல்லாமே நிப்பாட்டுவார். இந்த விரயங்கள், இத்தனை நாள் சம்பாதிக்கிற பண்ண இங்க ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணீங்க, குடும்பத்துல தேவையில்லாத விரயங்கள் பண்ணீங்க, விபத்துகள் ஆச்சு, வாகனத்துல செலவுகள் வந்தது, தொழில்ல முடக்கமாச்சு அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த குரு வக்கரம் காலங்கள்ல உங்களுக்கு நல்லது பண்ணுவார். எப்பவுமே இந்த குரு வக்கர காலங்கள்ல வந்து ஒரு சுலோவா இருக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு விஷயத்த நமக்கு கொடுப்பாரு, அது கொடுத்தாலுமே நம்ம அது கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்குவோமா இல்லையா? நிறைய பேர் வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை பயன்படுத்திக்கணும்.
ஒரு வாய்ப்பு நமக்கு தேடி வரும்போது இந்த வாய்ப்பை நம்ம வேண்டாம், அடுத்து நிராகரிச்சுக்கிட்டு அடுத்த வாய்ப்பை நம்ம வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஆனா அந்த டைம் இது கிடையாது. இந்த 4 மாசத்துல உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் கரெக்டான முறையில் தக்க வச்சுக்கணும். அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்க ராசிக்கு நல்லது பண்ணல அப்படின்னாலும் கூட, இப்ப அந்த குரு 12ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சனால சுப விரயங்கள் நீங்க தேடிக்கோங்க. திருமணம் ஆகல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வீடு கட்ட முடியல, நான் சொந்த வீட்டுக்கு போக முடியுமா, என்னுடைய வாழ்க்கையில வாடகை வீட்டிலேயே கழிஞ்சிருமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் வீடு கட்ட வேண்டிய அமைப்பு, மண் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்ல, நான் போகாத கோயிலும் இல்ல, பார்க்காத டாக்டர்களும் இல்ல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற குரு கண்டிப்பா உங்க குடும்பஸ்தானத்துல, அதாவது 4ஆம் இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்படி நல்லது பண்ற காலத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பான முறையில அதுக்கு கரெக்டான முறையில் தேர்வு செஞ்சு கரெக்டான வழிகளை நீங்க போகும் பொழுது, மத்தவங்களை நம்பாம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணும் பொழுது தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கடன் தொல்லைகள், 2 ரூபா கடன் கட்டணும்னா 4 ரூபா கடன் வாங்கதான் பார்த்துச்சுங்க. என்கிட்ட வாங்கிட்டு போனவங்க டெவலப் பண்ணாங்க, என்கிட்ட வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை வந்தது, ஜாமீன் கையெழுத்து போற இடத்துல பிரச்சனை வந்தது, நல்லது பண்ண போற இடத்துல அவமானங்கள் தேடி வந்தது. அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த குரு வக்கர காலங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவார். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் நினைச்சவங்க, என்னால சொந்த தொழில் பண்ண முடியாதா, என்னுடைய ஆயுள் முழுக்க மத்தவங்களுக்காக தான் உழைக்கிற மாதிரி இருக்கேன் அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல, இந்த குரு வக்கரம் அடைகிற காலகட்டத்துல சொந்த தொழில் நீங்க பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா சொந்த தொழில் பண்ணுங்க. அது இல்லாம மிதுன ராசியில மிருகசீரிட நட்சத்திரங்களுக்கும் திருவாதிர நட்சத்திரங்களுக்கும் ஒரு அற்புத வாய்ப்புகள் தேடி வரும். அதனால உங்க ஜாதகத்துல அந்த குரு எந்த இடத்துல இருக்காரு, நம்ம சுய ஜாதகத்துல ஏதாவது குரு வக்கரம் அடைஞ்சிருக்காரா, அந்த குருவோட கிரகத்தினோட சேர்க்கை எந்த கிரகங்கள் கூடி இருக்கு, நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப முழு ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப இந்த குரு வக்கரம் நமக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதனால உங்களுடைய ஜாதகம் நீங்க முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.